நடிகர் அபினவ் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே போஸ்ட் பார்த்துருப்போம். அப்படி தானே? அவங்க ஏன் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுதான் நம்முடைய கல்லீரல். இதில் வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். FATTY ஃபேட்டி லிவர். ஓகேவா? இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பின் விளைவுகள், முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு மட்டும் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஓகேவா? முக்கியமான என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்று சுகர், ப்ரெஷர். சரியா? ரெண்டாவது ரொம்ப ஆபத்தானது, அதுக்கு பேர் தான் ட்ரைகிளிசரைடு பிரச்சனை. என்னது? ட்ரைகிளிசரைடு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே, ட்ரைகிளிசரைடு. ஓகேவா? அடுத்தது பித்தப்பையில கல், ரொம்ப ஆபத்தானது, பித்தப்பையில கல். அடுத்தது என்னது? லிவர் கேன்சர் கூட வரலாம். அதனால ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப படிச்சு பாருங்க. அடுத்தது இருதய மாரடைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்மை குறைவு. வேற என்னது? இது ரொம்ப ஆபத்தானது. விட்டமின் சத்துக்கள் குறைபாடு, ADEK, இந்த மாதிரி விட்டமின் சத்து, B12, இந்த மாதிரி நிறைய விட்டமின் சத்து குறைபாடுகள் வர. இது ரொம்ப 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 ஆபத்தானது. படிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ஆபத்தானது இது. அதே மாதிரி சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. லிவர் ஃபெயிலியர் வரும்போது என்னெல்லாம் வரலாம்? லிவர் ஃபெயிலியர் வரும்போது என்ன வரலாம்? ரொம்ப ரொம்ப ஆபத்தானது லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா. அதே மாதிரி தான் என்னது? படிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா வரக்கூடிய முக்கியமான ஆபத்துகள். அது மாதிரி வயர் வீக்கம் போடும், கால் நீர் போடும், மஞ்சள் காமலே வரும். இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபேட்டி லிவருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் நீங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரை எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம். சரியா? இன்னொன்று, நீங்க மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தாலும் சரி, இந்த ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும், இல்லை வந்த பிறகு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு